நேற்று முன்தினம் இரவு தேவேந்திரமுனை ஸ்ரீ விஷ்ணு ஆலயத்திற்கு முன்பாக 2 இளைஞர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக போலீசார் பல தகவல்களை வெளிப்படுத்தியுள்ள நிலையில் இந்த சம்பவம் தொடர்பிலான சிசிடிவி காணொளிகளும் வெளியாகியுள்ளன. அதன்படி இந்த கொலைகளை துபாயில் தலைமறைவாக இருக்கும் பாலே மல்லி என்ற ஷெஹான் சத்சர என்ற குற்றவாளி செய்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர். கொலை செய்யப்பட்ட 2 இளைஞர்களுக்கும் பாலே மல்லி என்ற குற்றவாளிக்கும் இடையிலான தகராறின் விளைவாக இந்த கொலைகள் நடந்திருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். இந்த துப்பாக்கிச்சூடு நேற்று முன்தினம் இரவு சுமார் 11:45 மணி அளவில் தேவேந்திரமுனை ஸ்ரீ விஷ்ணு ஆலயத்தின் தெற்கு வாயிலுக்கு முன்னால் உள்ள சிங்காசன வீதியில் இடம்பெற்றுள்ளது. குறித்த இடத்தில் வேனில் வந்த ஒரு குழு 2 இளைஞர்கள் சென்ற மோட்டார் சைக்கிளை அவர்களின் வாகனத்தின் மீது மோதச் செய்து துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் T56 ரக துப்பாக்கி மற்றும் பிஸ்டல் ரக துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். துப்பாக்கிச்சூட்டில் 2 இளைஞர்களும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் வந்த வேன் பின்னர் கொலை நடந்த இடத்திலிருந்து சுமார் 800 மீட்டர் தொலைவில் ஒரு கிளை வீதியில் தீ வைக்கப்பட்ட நிலையில் போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டது. தெவினுவர கப்புகம்புர பகுதியின் வீடொன்றில் நடைபெற்ற பிறந்த நாள் விழாவில் கலந்து கொண்டு திரும்பிக் கொண்டிருந்த அதே பகுதியைச் சேர்ந்த 29 வயதான பசைந்து தாரக மற்றும் யோமேஷ் நதீஷான் ஆகியோரே உயிரிழந்துள்ளனர். துப்பாக்கிச்சூடு நடந்த இடத்திலிருந்து 39 T56 தோட்டா உரைகளையும் 2 9 மில்லிமீட்டர் தோட்டா உரைகளையும் போலீசார் மீட்டுள்ளனர். துப்பாக்கிச்சூடு நடந்த இடத்தில் மாத்தரை மேலதிக நீதவான் மாலன் ஷிரான் ஜெயசூரிய நேற்று காலை நீதவான் விசாரணையை மேற்கொண்டார். இந்த சம்பவம் குறித்து பல போலீஸ் குழுக்கள் மேலதிக விசாரணைகளை தொடங்கியுள்ளன. இதேவேளை இந்த கொலை சம்பவம் தொடர்பில் கைதான நால்வரில் குறித்த கொலைக்கான ஒப்பந்தத்தை வழங்கியதாக கூறப்படும் நபரின் மனைவியும் அடங்குவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதனிடையே குறித்த கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 4 சந்தேக நபர்களையும் விசாரணைக்காக 7 நாட்கள் விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.